சார் நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கும்போது ஏதாவது பசங்களோட சேர்ந்து ரூம்லாம் தங்கியிருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். அப்படி தங்கியிருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா, என்னடா இது நம்ம பசங்களோட சேர்ந்து தங்கியிருக்கோம், வாடகை வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணுறாங்களே அப்படின்னு ஏதாவது மனசு நோக்கு இருக்கா? டெய்லி எப்படி தான் தோணும் அதெல்லாம். அதெல்லாம் பேச்சுலர் ரூம்ஸ்னால் அது வந்து அப்படி புதுசே இல்லை. எப்போ பொறுத்தவரைக்கும் என்னடா இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய அந்த பிரச்சனை வரும். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த்ரீ அது ஃபன் தான். அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு ஃபேமிலி அங்கே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுற அட்ராசிட்டிஸு, இல்லை வெளியில் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து கதடிக்கிறது, அந்த மாதிரி மெட்டராக நம்மளுக்கு லைக் ஒரு ஃபேமிலியாக இருந்தால் அது ரொம்ப கிடைக்காது. அது வேறு மாதிரியான ஒரு ஜோன், இது வேறு மாதிரி ஒரு ஜோன். ஸோ அதுதான் கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக அந்த நம்ம வந்து பேச்சுலருக்காக ரூம் தேட போச்சுல சில ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கேட்குறப்ப எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வரோம் எல்லாம் வருவாங்க கிளம்பி. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ். அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட்டு வருவீங்க அப்படி தானே? கூட்டு வர மாட்டேன். இருந்தால் தானே மாட்டீங்க பார்த்தீங்களா? இல்லை, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க ரூம்.